அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி ரெசிபி croissant எப்படி ப்ரிப்பேர் பண்ணதா பார்க்க போகிறோம். சில பேர் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, பட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் இதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் ஓகே, நான் இன்றைக்கி இந்த சேனலில் எப்படி இதை சொல்லியிருக்கேன்னா, யாராக இருந்தாலும் ஈஸியாக இந்த croissant ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஈஸியான வேலை நான் சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்கள சில பேர் இதை ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தால், டேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால், ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக croissant அவனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் இதுக்கு ஈஸ்ட்லாம் தேவைப்படும். பட் இது எதுவுமே நம்ம தேவைப்படாமல் வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த croissant ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நார்மலாக இதை மைதாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட்டில் வரும். இதே ரெசிபியை நம்ம கோதுமை மாவுலாம் ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. பட்டர் இல்லைனா அதுக்கு பதிலாக நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்க்கலாம். பட்டர் போட்டால் இன்னும் ரிச்சாக சூப்பராக இருக்கும். இது போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சா உங்களுக்கு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடச்சி விட்டால் வெந்துடும். இப்படி இருந்தால் நம்ம போட்டிருக்க அந்த நெய் இல்லைனா பட்டரோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. அதாவது 1 கப் மைதாக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். நான் 1 கப் மைதாக்கு கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியை மொத்தமாக ஒரே டைமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு இவ்வளோ நேரம் ஊறுன்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை 5-10 நிமிஷம் கழித்து பண்ணாலும் தப்பு இல்லை. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து நான் ஒரு 5 பால்ஸை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து நான் ஒரு பால் எடுத்து சப்பாத்திலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கட்டை அதெல்லாம் ரோல் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இந்த மாவு தூவும் போது மட்டும் கோதுமை மாவு மைதா மாவு தூவ வேணாம். கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அது தூவிட்டு நல்லா பருத்தி எடுத்துடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் போடும்போது தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு மெலிசா முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா பருத்தி எடுத்துருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்குது, மிச்சம் 4 பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேம் இதே மாதிரி பருத்தி எடுத்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு பாலை எந்த ஷேப்பில் பருத்தி எடுத்தோமோ மிச்சம் இருக்க எல்லா பாலையும் அதே ஷேப்பில் பருத்தி எடுத்துருங்க. நான் 5 பால்ஸ்லேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி பருத்தி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பருத்தி எடுத்து வச்சதுலேருந்து நான் 1 எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணி நான் ப்ரஷ் பண்ண போகிறேன். பட்டர் இல்லைனா அதுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரோ இல்லை நெய்யோ யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பருத்தி வச்சது, இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நம்ம 5 ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த 5யும் சேம் இதே ப்ராசஸில் 1 பை 1 லேயர் பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சது நம்ம ஃபைனலாக அந்த டாப்பில் வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் அந்த மற்ற 4 சைடும் நல்லா மூடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் எதுவும் ப்ரஷ் பண்ண தேவையில்ல, மாவு எதுவும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த 5 நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, இதை அப்படியே நம்ம இந்த சப்பாத்தி கட்டையில் நம்ம அப்படியே பருத்தி எடுத்துடலாம். ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பருத்தி எடுத்துக்குங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக மாவு கூட நீங்கள் தூவிக்கலாம். இதோட திக்னஸ் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் பருத்தி எடுத்தது ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிங்க. இந்த சைடும் அப்படியே டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு 4 குவார்ட்டர் ஷேப் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மினி croissant தான் பண்ண போகிறேன். ஸோ சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு குவார்ட்டரில் 4 பீஸ் வர மாதிரி டோட்டலாக 16 பீஸ் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக தேவைன்னா இந்த குவார்ட்டர் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஒன்றையே ஃபுல்லாக கூட நீங்கள் மடித்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
நான் சின்னதா வேணும் இருக்கிறதால நான் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். இத நம்ம அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட் நான் இன்னைக்கு சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வைக்க போறேன். அதுக்காக எங்க வீட்ல டெய்ரி மில்க் இருந்தது. அதுலேருந்து சின்ன சின்ன பீஸா ஒரு இதில ஒரு பீஸ் வச்சுட்டு நான் இப்போ ஃபுல்லா ரோல் பண்ண போறேன். இப்ப நம்ம ரோல் பண்ணி வைக்கலாம். அந்த எட்ஜ்லேருந்து இந்த மாரி ரோல் பண்ணி விட்டே வாங்க. இந்த லாஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்டிங்கில அங்க மட்டும் கொஞ்சமா தண்ணி போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு லைட்டா ரோல் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஒன்னோட ஒண்ணு நல்லா உங்களுக்கு ஸ்டிக் ஆயிடும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராம இருக்கும். இதே மாரி நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபில்லிங்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம சாக்லேட் தான் வைக்கணும். இதுக்கு பதிலா நீங்க க்ரீம் கூட வைக்கலாம். அப்படி இல்லன்னா சும்மா ஜஸ்ட் ஒண்ணுமே வைக்காம அப்படியே ரோல் பண்ணி கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பேன்ல எண்ணெய வச்சிருக்கேன். எண்ணெய பொறுத்தவரைக்கும் ஓவரா ஹீட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும்போதே இத நம்ம போட்டுடலாம். லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ண வேணாம். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு குரோசன் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வெளிய எடுத்துடலாம் இப்போ. இப்ப ஃப்ரை பண்ணி நான் ஒரு பிளேட்ல போட்டுருக்கேன். இது சூடா இருக்கும்போது இதுக்கு மேல கொஞ்சமா நான் மெல்ட் பண்ணி பட்டர் வச்சிருக்கேன். அது இது மேல பிரஷ் பண்றேன். இதுக்கு பதிலா நீங்க நெய் கூட நீங்க போட்டு பிரஷ் பண்ணலாம். இந்த மாரி பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா ஃப்ளேவரா ரொம்ப நல்லாருக்கும் இந்த குரோசன். சாப்பிடும்போதே நீங்க அந்த டேஸ்ட்டா, அந்த ஃப்ளேவர ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண குரோசன் வந்து மைதா மாவுல வச்சு ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ நான் சேம் அதே மெத்தட் படி நான் கோதும மாவு வச்சு கொஞ்சம் பெருசா இந்த மாரி செஞ்சு வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இத ஃப்ரை பண்ணியும் எடுத்துட்டேன். நீங்க ஒரு வேள மைதா மாவு சாப்பிட விருப்பம் இல்லன்னா, கோதும மாவு வச்சு இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நல்லா சூப்பரா நல்லா தான் வந்திருக்கு. அ சின்ன சைஸ் பிடிக்கல, கொஞ்சம் பெருசா வேணும். நம்ம கடையில வாங்கிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, பெருசா அந்த சைஸ் வேணும்னா, இந்த மாரி பெருசா ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு கடையில வாங்குற மாரி அந்த ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய குரோசன்ட்ட விட இந்த மினி குரோசன் தான் சூப்பரா இருந்தது. நான் இப்ப இதுலருந்து 1 எடுத்து உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் என்ன திங்க் பண்ணேன்னா, இது நம்ப இப்டி ஓப்பன் பண்ணும்போதே நம்ம போட்டிருக்க அந்த சாக்லேட் உள்ள போட்ட சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆயி ஊத்தும்னு நெனச்சேன். பட் அப்படி ஆகல. நான் எப்படி சாக்லேட் போட்டேனோ சேம் அதே மாரி தான் இருந்தது. ஒருவேள டார்க் சாக்லேட் போட்டிருந்தா அப்படி இருந்திருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியல. நான் போட்டது நார்மலா நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, டெய்ரி மில்க் அதுதான் போட்டேன். இது வெளிய நல்லா எந்த அளவுக்கு நல்லா கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. சேம் டைம் உள்ள எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும்னு நீங்க பார்த்துருப்பீங்க. எனிவேஸ் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அந்த சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சோ இல்லையோ, பட் இது டேஸ்ட்டு செம்ம சூப்பரா இருந்தது. இதில சாக்லேட் ஃபில்லிங்ஸ் இல்லாம நார்மலா சும்மா அப்படியே கூட ரோல் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு ரெசிபியா இருக்கும். குட்டீஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த குரோயசன நானும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா நல்லா இருந்தது. நீங்களும் இந்த குரோயசன்ட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எது பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃபரண்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றேன்.